sun is shining and the birds are chirping. சூரியன் பிரகாசிக்கிறது, பறவைகள் கிண்டல் செய்கின்றன. இல்ல சார், சூரியன் பிரகாசிக்கிறது, பறவைகள் கிண்டல் செய்கின்றன. புயல் கூவுது, சன் வந்து ஒளிருது. சோ சன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, பேர்ட்ஸ் பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். My mother is a great cook. என் அம்மா சிறந்த சமையல்காரராக இருக்கிறார். அவ்வளவுதான். They were swimming in the pool. இது ஒண்ணுக்கு மட்டும் சொன்னா போதும். Who does not know her? Who does not know her? யாருக்கு அவளை தெரியாது? யாருக்கு அவளை தெரியாது? எல்லாருக்குமே அவளை தெரியுங்கிற மாதிரி வர்றதுதான் யாருக்கு அவளை தெரியாது. Can you lend me? இப்ப they were swimming in the pool. அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, அது தமிழ்ல கொண்டு வரங்காட்டி ரொம்ப அவசரப்பட்டுறோம். நல்லா பொறுத்து பொறுமையா பண்ணும். மோகன் சார், can you lend me your pen? உங்களுடைய பேனாவை நீங்கள் கடன் தரலாமா? கடன் கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்க முடியுமாங்கிறதா. வெரி குட் தேவமணி. we are visiting Assam this summer. நாம் இந்த கோடை காலத்தில் அசாம் சென்று நாங்க போறோம்னு அர்த்தம். இந்த கோடை காலத்தில் நம்ம அங்க போலாமா? அவ்வளவுதான், நாங்க போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான். Dhanalakshmi ma'am, I was quite happy to receive the first prize. Yes sir, I was quite happy to receive the first prize. quiet எல்லாம் நல்லா தெரியணும், மீனிங் தெரியணும், quiet மீனிங் எல்லாம் தெரியணும். நான் first prize வாங்குனாலும் அமைதியாக இருப்பேன். இல்ல, அது அமைதி இல்ல. I was quite happy to receive the first prize. இருங்க, நான் முதல் பரிசு வாங்கி இருந்தாலும் நான் அமைதியாக தான். அமைதி கிடையாது, வேற மீனிங். லிட்டில் குவைட்டுக்கு என்ன அர்த்தம்? மீனிங் ரம்யா மேம், குவைட்டுக்கு சாந்தமாக பணிவாக சார், பணிவாக. I am quite hungry என்ன அர்த்தம்? I am quite hungry. முழு பத்தி, தீவிரம், மிகுந்த முழுவதும். I was quite happy to receive முதல் பரிசு எனக்கு முதல் பரிசு கிடைத்தது very sir. I am very happy தான். quite very na நீங்க சொல்றது உள்ள போணும். நீங்க சொல்றது அமைதி வந்து QIET, குவைட்ல உள்ள போணும். இது வெளில வந்திருக்கு பாருங்க. மிகவும் இந்த குவைட்டுக்கு வெரின்னு அர்த்தம். எல்லாரும் லிசன் பண்ணுங்க, எழுதுங்க. நீங்க எழுதல, நீங்க லிசன் பண்ணலன்னா போச்சு. உள்ள போட்டதான் அமைதி. QIT முழுவதும், மிகவும். I am quite happy. இப்ப சொல்லுங்க Dhanalakshmi ma'am. I was quite happy to receive the first. நான் எதுக்கான ரீசன்காக அந்த கேள்வி தமிழ்ல கேக்குறேன். கரெக்ட்டா நான் முதல் பரிசு வாங்கி இருந்த போதிலும் நான் மிகவும் இருந்த போதிலும் வருது. எதுக்கு இருந்த போதிலும் வருது? எஸ் சார், ஐ வாஸ் வருது இல்ல சார், முடிஞ்சது. அப்ப இருந்ததே வரும். இருந்த போதிலும் ஆப்போசிட். ஆமா சார், நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியதில் மிகவும் மகிழ்ச்சியாக எதுக்குங்க? நான் முதல் பரிசு வாங்கியதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவ்வளவுதான். இதுலதான் முக்கியமா பாக்கணும். மிகவும்ங்கிறது குவைட். அப்புறம் அடைந்தேன்ங்கிறது வாசு, இப்ப உள்ள பாஸ்ட்ல உள்ளது. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஆன்சர் தமிழ்ல இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்க்க தகுதி வாய்ந்தது. மட்டும் சொல்லுங்க சார். மிகவும் வெரின்னு அர்த்தம். ஈக்குவல் டு வெரி. வெரி. ஓகே சார். பக்கத்துல எழுதிருக்கேன் பாருங்க. இத அதுக்கெல்லாம் டைம் எடுத்து பண்ணணும். குவைட் அடிக்கடி லைஃப்ல மீட் பண்ண போறீங்க அந்த வார்த்தைய. அந்த குவைட்டுக்கு இந்த குவைட்டுக்கு ஒரே உச்சரிப்பு தான், ஆனா வேற ஸ்பெல்லிங், வேற மீனிங். ஹோமோஃபோன்.
ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம். ரம்யா மேம் யூ ஷுட் Sir, நாட் ஹவ் கால்ட் இன் மை லயர். நீ போய் சொல்றவன்னு குறிப்பிட்டு இருக்க கூடாது. இல்ல ஏதோ விட்டுட்டீங்களே, முக்கியமா விட்டுட்டீங்களே. எங்க சார்? நீ அவனை நீ அவனை கண்டிப்பா அவனை பொய் சொல்லணும்னு நீ சொல்லி அவனை போய் சொல்றவன் என்று குறிப்பிட்டு இருக்க கூடாது. அவனை நீ பொய்யன்னு சொல்லிருக்க கூடாது. முடிஞ்சு போச்சு. நீ அவனை பொய்யன்னு சொல்லிருக்க கூடாது. அவன் பொய் சொல்லல, நீ பொய்யன்னு சொன்ன. நீ பொய்யன்னு அவனை சொல்லிருக்க கூடாது. சொல்லிருக்க கூடாது. ரைட். குறிப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல தப்பு இல்ல. பெரிய வித்தியாசம் தப்பு இல்ல. அது கிடையாது. அதுவும் ஓகே தான். ஆல் ரைட். I forgot to post the letter. நான் லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அஞ்சல் பண்ண அஞ்சல் செய்ய மறந்துட்டேன். அதான் forgot to. So forgetன்னு சொல்லக்கூடாது, forgot. ரைட். அடுத்து the hunter took aim at the deer. வேடன் மானை குறி வைக்கிறான். குறி வைத்தான். வைக்கிறான் இல்ல, வைத்தான். அதான் முக்கியம். அந்த காலம் தான் முக்கியம். மாறிடும். இந்த காலத்தினால மாறிடும். திருடர்கள் புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். நல்லா பாருங்க. The thieves were hiding behind the bush. ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த புதருக்கு பின்னாடி அந்த திருடர்கள் வந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஓகே, அடுத்தது I can see something on the roof. சிலவற்றை பார்த்தேன். ஏதோ ஒண்ணு நான் கூரைக்கு மேல பாக்குறேன். பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது. அடுத்தது பாருங்க, the young woman and a child holding on to each hand. குழந்தைகளை புடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா அருமையா சொல்லுங்க விநாயகம் சார், சொல்லுங்க பாப்போம். பாக்கி எல்லாரும் கொஞ்சம் காமா பண்ணுங்க. விநாயகம் சார். ஆல்ரைட், விநாயகம் சார் சொல்லுங்க. அந்த யங் உமன் ஒவ்வொரு கையில ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த யங் உமன் ஒவ்வொரு கையில ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு கையிலயும் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்க. வெரி குட் சூப்பர். விவேக், we must protect our natural resources. விவேக் ஒருத்தவங்க தான் சொல்லணும். பாதுகாத்து வைக்கணும் சார் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ். we must protect. அது பாதுகாப்பா வச்சுக்கணும் நேச்சுரல் ரிசோர்ஸ். சரிங்க, வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ரிசோர்ஸ் தமிழ்ல சொல்லணும்ல. என்ன சொல்லுங்க? இயற்கை வைப்பு. என்ன சொல்லுங்க? இயற்கை வளங்களை நாம் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும். ஆல்ரைட், வெரி குட். அடுத்தது கோவிந்தராஜ் சார். நெக்ஸ்ட் சோகமா இருக்காங்கன்னு தெரியல. சோ இப்ப நம்ம வந்து வேற எது பண்ணிக்கலாம். மணிமுருகன் சார், நீங்க சொல்லிருங்க. Why are you looking upset? சோகமா நீ பாக்குறதுக்கு நீ சோகமா இருக்கீங்க. ஏன் சோகமா? why are you looking upset? yes, why are you looking upset? ஏன் சோகமா இருக்க? ஏன் சோகமா இருந்துட்டு இருக்க அப்படிங்கறதா. நீ ஏன் சோகமா இருக்கன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. கேஷுவலான ஒரு டாக் தான். பிரகாஷ் நெக்ஸ்ட் சார். 21 சொல்லுங்க. ஏன் கஷ்டமா இருக்கா? பலவிதமான நிறங்களில் பட்டம் நகரத்தில் பல வண்ணங்களில் நகரத்தில் பல வேறு விதமான வண்ணங்களில் பட்டங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. பட்டங்கள் பறந்தன, அதுதான் வேணும். பாக்கியெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். அது எப்ப நடந்ததுன்னு தெரியணுமே. சோ பறந்தன, அதான் முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எகைன் ஆடியோவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இட் வில் பி வெரி ஈஸி. ஆல்ரைட், குயிக்கா பண்ணிடலாம். We have only 5 minutes left. All right. Enjoy. Dhanashri ma'am, நீங்க சொல்லுங்க.
22. I enjoy playing with my dog. அப்படியே குயிக்கா சொல்லிட்டு போயிடலாமே. என்னுடைய நாயுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். ஆடியோ இல்ல. நான் என்ஜாய் பண்றேன் டாகோட. நாய்க்குட்டியோட நான் விளையாடி கொண்டிருந்தேன். அது என்ஜாய் பிளேயிங். என்னுடைய நாய் தான் சார். மை டாக் என்னோட விளையாடும் போது. அப்பா கரெக்ட்டா நீ சொல்லுங்க. ஓகே இப்ப I enjoy playing with my dog. I enjoy playing with my dog. நாயோட விளையாடுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. அது கரெக்ட்டா கொண்டு வரணும் அப்படி. காயத்ரி மேம், my father is a doctor. என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா ஒரு டாக்டர். டாக்டராக இருக்கிறார். மருத்துவராக இருக்கிறார். நீங்க மியூட் பண்ணிக்கணும். உங்களுக்கே தெரியும் யார் மியூட் பண்றதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சொல்லி தெரிவதில்லை. மை ஃபாதர் இஸ் a டாக்டர். என் தந்தை மருத்துவராக இருக்கிறார். ஒரு மருத்துவராக இருக்கிறார். எழுதிக்கிங்க. ஏன்னாக்கா அந்த இருக்கிறார விட்டுருவீங்க. அதுக்காக சொல்றது. என்னுடைய தந்தை மருத்துவராக இருக்கிறார். காயத்ரி மேம், tell me the truth. என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். அவ்வளவுதான் அதுதான் சொல்லுங்க. பின்னாடி யூஸ் ஆகும். Where are you going, Vivek? Where are you going? நீ எங்க போற? அவ்வளவுதான். Very good, very good. Govindra sir, my father works at a bank. My father works at a bank. என்னுடைய தந்தை வங்கியில் பணியாற்றுகிறார். அவ்வளவுதான். என்னுடைய தந்தை வங்கியில் பணியாற்றுகிறார். அருமையா சொன்னாங்க. இந்த அளவு நம்ம அக்யூரேட்டா சொல்ல எவ்வளவு பெருசு வேணாலும். விநாயக் sir, I forgot to bring my textbook yesterday. நேற்று என்னுடைய புத்தகத்தை நான் மறந்து வைத்து விட்டு வந்தேன். நான் மறந்துட்டேன். எடுத்து கொண்டு வர மறந்துட்டேன். நான் என்னுடைய புத்தகத்தை வந்து கொண்டு வர மறந்துட்டேன். நேத்தி நான் கொண்டு வர மறந்துட்டேன். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்துகிட்டே இருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். பியானோ யாருடையது? எஸ், பியானோ இது. யாருடைய பியானோ? பேனா இல்ல, யாருடைய பியானோ இது? யாருடைய பியானோ இருக்கிறது. அவ்வளவுதான். Nurses look after sick people. நர்ஸ் நோயாளிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். லுக் ஆஃப்டர் என்ன அர்த்தம்? நோய் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறார். லுக் ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்? ஐ லுக் ஆஃப்டர் மை மதர் அப்படின்னா லுக் ஆஃப்டர்னா என்ன? பின்னாடி லுக் ஆஃப்டர் பண்றதுன்னா ரம்யா மேம் என்ன? நோய் வந்தவர்களை பார்த்து கொள்றதான் சார். பாக்குறதுல என்ன பாக்குறது? எப்படி பாக்குறாங்க லுக் ஆஃப்டர்னா? நோயாளியை லுக் ஆஃப்டர் பண்றதுன்னா என்ன பண்றது? கவனிக்கிறதுன்னா என்னங்க? ஐ லுக் ஆஃப்டர் மை கிராண்ட் மதர். என்னுடைய கவனித்துக் கொள்கிறேன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. அது பாதுகாக்கிறது, காப்பாத்துறது தான் லுக் ஆஃப்டர்னா. பாத்துக்கிறது, ரொம்ப ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி பாத்துக்கிறது. நர்சஸ் லுக் ஆஃப்டர் சிக் பீப்புள். லுக் ஆஃப்டர் அப்படின்னா கவனமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். ஆக்சுவலா பாத்துக்கிறது. எவ்ரிஒன் மஸ்ட் லவ் their country. எஸ், 30யோட முடிக்கலாம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய நாட்டை நேசிக்க வேண்டும். அவ்வளவுதான். So do not play with knives. கத்திகளுடன் விளையாடாதே. கத்திகளுடன் விளையாடாதே. The teacher praised the boy. ஆசிரியர் மாணவனை பாராட்டினார்.
பிராக்டிஸ்னா அந்த காலத்தை நீங்க மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்குதான். பாராட்டினார்னு தான் சொல்லணும், பாராட்டுகிறான்னு சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ல சொல்ல கான்சியஸா உள்ள வந்துரும் உங்களுக்கு. அந்த வேர்பை பார்க்கணும், அது என்ன டென்ஸ்ல இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். நீங்க பிராக்டிஸ் பண்ண அவ்வளவு முக்கியம். 50யும் நீங்க ஆடியோ கட் பண்றீங்க, 50க்கும் நீங்க தமிழும் சொல்றீங்க, இங்கிலீஷும் சொல்றீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் எழுதி வச்சிருப்பீங்க. அதை ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணிட்டு படிச்சுட்டா போதும். நீங்க பாருங்க. தமிழ் இங்கிலீஷ்மா சார்? ஆமா ஆமா, ரெண்டும் சொல்லணும். எங்க டென்ஸை விட்டுறீங்களே, டென்ஸை பிடிக்க முடியலையே. பிரசன்ட பாஸ்ட் போட்டு பாஸ்ட பிரசன்ட் போட்டு ஜாலியா போயிட்டே இருக்குமே. அப்படி பண்ண முடியாது. நீங்க கான்சியஸா பண்ணீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் போல் இருக்கே. நீங்க தமிழ் கிளீனா சொல்லணும். அது எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம். 50ம் ட்ரை பண்ணுங்க. 30 ஆனா 50 தமிழ் இங்கிலீஷ் கட்டாயமா இருக்கணும். எழுதலைங்க சார், கொஞ்சம் அதை மட்டும் காமிங்க சார். நீங்க எழுதிருங்க, அதெல்லாம் விடாதீங்க. மண்டே உடைச்சிட்டு எழுதிடணும், விடவே கூடாது. சார் 50வது கொஸ்டின் எழுதுறீங்க சார்? 50வது எழுதலையா? ஆமாங்க சார். அப்படியே தான் கொடுக்க போறேன். ஓகே, the lion is known as the king of the jungle. சார் நீங்க அனுப்புவீங்கல்ல சார்? இது கட்டாயமா அனுப்புறோம். ஆனா ஆடியோ நீங்க அனுப்பணும், அந்த உறுதி இருந்தா நான் ஃபர்ஸ்ட் 50 மட்டும் தானே சார்? ஃபர்ஸ்ட் 50 சார் when I was 7